ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று ஆக்சுவலாக ஒரு கான்செப்டோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவும். இது என்னென்னா, இது வந்து ஒரு கார்டு மட்டும்தான். அதாவது நேற்று நம்ம பண்ணது இந்த கார்டை நம்ம ஒரு உட்டன் இதில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தோம் இல்லையா? அது கஸ்டமைஸ் தான். இது எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஒரு சிலர் கார்டு மட்டும் போதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் ஃப்ரேமிங்கோடு சேர்த்து கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் 2 விதமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னென்னா, ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முன்னாடி உள்ள நோட்டுகள் இருக்கும் இல்லையா? ₹1 ₹2 அந்த மாதிரி நோட்டு வேணும்னாலும் சரி தான். இல்லை இப்போ புழக்கத்தில் உள்ள நோட்டு எதுனாலும் நீங்கள் பண்ணால் அது நம்ம பண்ணி கொடுப்போம். கேட்டாக்கா பண்ணி கொடுப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் அதாவது பழைய ₹1 ₹2 நோட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா, நான் இந்த இதை ரூபா நோட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ரூபா நோட்டு வாங்கணும். அது இப்போ இது இந்த ₹10 இப்போ புழக்கத்தில் உள்ள நோட்டு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பட் பழைய நோட்டில் நம்ம கேட்குற நம்பர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிடைக்கும், பட் டைம் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ரூபா நோட்டை வாங்கி நீங்கள் ஒரு வேளை இந்த கான்செப்ட், இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஃபாண்டிங் அதுக்கப்புறம் என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஒன்று நீங்கள் பண்ணி கொடுத்துட்டாலும் சரி தான். தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, எதுலனாலும் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோலாம் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம ரூபா நோட்டை வர வச்சு இந்த மாதிரி ஒரு கார்டுன்னு நம்ம பண்ணி கொடுத்துறோம். கார்டுனாலும் சரி தான், ஃப்ரேமிங்னாலும் சரி தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ரூபா நோட்டு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். இப்போ இந்த ₹10 நோட்டுனா இது ஒரு ரேட்டு வரும். நீங்கள் பழைய ₹1 ₹2 அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ரேட்டு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம். கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த கான்செப்ட்னாலும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை டான்ஸ்லையோ எதுலனாலும். அதேமாதிரி காலேஜ் படிக்கிறவங்க ஏதோ ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இல்லை நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். அது இல்லைன்னா சில சமயங்களில் நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வச்சுருப்போம். அதை பேஸ் பண்ணி கூட நம்ம அந்த டேட்டு அந்த டேவை இது பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி என்ன கான்செப்டை நம்ம ஒரு மெமரியாக நம்ம லைஃப் லாங் நம்ம நினைக்கிறோமோ, பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த ஃபோட்டோவை அனுப்புனீங்கன்னா அதுக்குரிய ரூபா நோட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி கொடுத்துருவோம். இது பர்த்டே நோட்டு. நேற்று நான் சொன்னது அவங்களுடைய ஃபஸ்ட்டு மாடலிங் பண்ண ஒரு டேட்டு. ஸோ இந்த மாதிரி நியூ கான்செப்ட் நான் உருவாக்கியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுக்க தேவை. உங்களுக்கு சில பேருக்கு கார்டாகவே போதும் அப்படின்னாலும் அது ஒரு ரேட்டு வரும். அதேமாதிரி ஃப்ரேமிங்காக வேணும் அப்படின்னா அது ஒரு ரேட்டு வரும். ரூபா நோட்டு என்ன வாங்குறீங்களோ அது ஒரு ரேட்டு வரும்.